ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 14 எபிசோட் 320 பார்க்க போகிறோம். இந்த சீசனோட ஃபைனல் எபிசோட். இந்த குறிப்பிட்ட 1 to 3 months எனக்கு தெரிஞ்ச வீடியோ ரொம்பவுமே டிலே ஆகிருக்கும். ஒரு சர்டன் டைமில் ரொம்ப பீக்காகவே எபிசோட்ஸும் அப்லோடும் பண்ணியிருப்பேன். அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்ல போகிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. எபிசோட் பார்த்துட்டு வீடியோவை கட் பண்ணிடாதீங்க. காசு நான் சொல்ல போகிற விஷயம் நம்ம சேனல் ஃபியூச்சர் பற்றின விஷயங்கள். ஸோ ப்ளீஸ் கேளுங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ரன் ஓமோயிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ரைக்காகி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கேள்விப்பட்டு பயங்கர கடுப்பில் இருப்பாரு. ஓமோய் ஓடி போயிட்டானான்ட்டு. சொன்னாடே கக்காஷி கிட்ட ஓமோய் ஓடி போனது நிஜம்தானான்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா, அவனுக்குன்னு ஒரு முக்கியமான போஸ்ட் கொடுத்து வச்சிருந்தோம், ஆளுக்கான ஓடி போயிட்டான் பாரு. எதுக்காக ஓமோய் இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணணும்னு காய் கேட்பாரு. ஓமோய் ஓடுறதை காமிச்சு திரும்ப வான்னு கூப்பிடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரைக்காகி ஓமோய் என்ன தாண்டா நினைச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நமக்கு இருக்குன்னு தெரியும்ல, ஒருத்தன் போனா கூட மிலிட்டரி ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு டவுன் ஆகும்னு அவனுக்கு தெரியாதான்ட்டு டெஸ்க்ல குத்துவாரு. அவன் ஓடி போயிட்டான்ங்கிறது எப்படி நீங்க நம்புறீங்கன்னு சொல்லி கேப்பா காருயான்ட்டு பாப்பாரு. ரைக்காகி சப்கான்சியஸ்ல தான் பேசுவா. அவன் ஒரு மாதிரியான ஆள் தான், அதுக்குன்னு கோலையெல்லாம் கிடையாது. எதிரிக வந்துட்டு அவன் அதை பார்த்துல ஓடி போனது இல்லைன்பா, மொத்தத்துல அது மிஸ்டேக்கா தான் இருக்கணும்பா, செய்வானா மாட்டானா நம்பாதேன்ட்டு ரைக்காகி. ஆனா ஒருத்தங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்து அதை செய்யாம எனிமியை பார்த்து ஓடுனா ஹிடன் கிளவுட் வில்லேஜ்ல அது ஒரு சீரியஸான ஆஃபென்ஸ். அதனாலங்கும் போது சாய் பேசுவான். என் மனசுல ஒன்று தோணுதுன்பா. என்னன்னு சொன்னாடி கேட்கவும் ஓமோய் போறதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்பா. பேட்டில் ஃபீல்ட் 7ல இருக்க யூனிட் தாக்குதலுக்கு உட்பட்டதா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவைப்பட்டதா ரிப்போர்ட் கொடுத்ததா சொல்லுவான். நாங்க அதை பத்தி கேள்விப்படுறப்ப ஓமோய் ஷாக் 4 மணி நேரத்துக்கு முன்னால ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவைன்னு சொல்லி கேட்டதா ஹெச்கியூலையும் ரிப்போர்ட் இருக்கும்ல, அதை எடுத்து காட்டுவா மபோயி. அதிகப்படியான ஒயிட் ஜெட்ஸும் மெம்பர்ஸால அவங்க சரௌண்ட் செய்யப்பட்டதா போட்டிருக்கும். 2000 பேருன்பா. 2000 பேரான்ட்டு ஷாக் ஆவாங்க. சொன்னாடே இவங்க ரிப்ளையா அவ்வளோ ட்ரூப்ஸ் இல்ல, வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்பல இருந்தே அவங்க எதுவும் பேசலன்பா மபோயி. சாய் ஓமோய் அங்க போறக்கான வாய்ப்பு இருக்குன்பா. சொன்னாடே பேட்டில் ஃபீல்ட் 7 டெப்ளாய் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. அதிகமா தேடி அளிக்கிற யூனிட்பாங்க. அதிகமா ஹிடன் மிஸ் பர்சன்ஸ் தான் இருக்காங்க. ஃப்ரண்ட்ல 24 பேர் இறக்கி விட்டதா சொல்லுவாங்க. ஹிடன் மிஸ்ஸா ஓமோய் எதுக்கு போனான்னு கேட்பாரு ரைக்காகி. இன்னொரு டிஸ்டர்பிங் மெசேஜ் வந்ததா சொல்லுவா மபோயி. பேட்டில் ஃபீல்ட் 7க்கு பக்கத்துல இருக்க ரோட்க்கு சப்ளை யூனிட் போயிருக்காங்க, ஆனா டெஸ்டினேஷனுக்கு போலின்பா. ஒருவேளை ஆம்பிபிஎஸ் ஆன எஸ்என்டி யூனிட்டுக்கு போயிருப்பாங்களோன்பா. என்ன சப்ளை யூனிட்னு சொல்லி சொன்னாடி கேட்கவும் ஹிடன் கிளவுடோட தண்டர் கிளவுட் யூனிட்பாங்க. ரைக்காகி அண்ட் காரு ஷாக் ஆவாங்க. இல்ல எனக்கு புரியலின்பாங்க. சொன்னாடி 12ல இருந்து 13 வயசு உள்ள 7 பசங்களை வச்சு உருவாக்கின டீம் அது. சின்ன பசங்க தானா, எக்ஸ்ட்ரீமா டேலண்ட் ஆனவங்க. முடிவு செய்யப்பட்டதுதான் அவங்க போருக்கு தயாருங்கிறது. அதனால நான் தான் சப்ளை யூனிட்ல இருக்கட்டும் சொல்லி அசைன் பண்ணி விட்டேன் பாரு. எனக்கு தெரிஞ்சு சொதப்பிக்கிச்சுன்னு பாரு. சொன்னாடே அப்படின்னா அது ஓமோய்க்கு தெரிஞ்சிருக்குன்பாங்க. காருயி ஹோமோய் முட்டாளேன்பா. சொன்னாடே பேட்டில் ஃபீல்ட் 7ல இருக்க சக்கர லெவல்ஸ் செக் பண்ண சொல்லுவாங்க. அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. ஒயிட் ஜெட்ஸோட சக்கரா தான் அதிகமா இருக்கு. ஹலைட் ஷினோபிஸ்ன்னு பார்த்தா 7 பேருன்பா. தண்டர் கிளவுட் யூனிட்டோட நம்பருன்பாரு ரைக்காகி. காருயி அந்த பசங்க தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. பேட்டில் ஃபீல்ட்ல சாகருக்கும் தயாரா தான் வந்திருக்காங்க. அதனால அவங்க இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்கு மற்றவங்க தாட்டி விட்டு ரிஸ்க் பண்ணி விட்டுறாதீங்கன்பா. ஓமோய் அந்த பசங்க உயிரோட தான் இருக்காங்கன்பா. ரைக்காகி அண்ட் காருயி ஷாக் ஆவாங்க. மன்னிப்பு கேட்பான் ஓமோய். காருயி ஓமோய் கிட்ட உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதுக்கே திரும்ப வந்துரு, போர்ல இருக்கும், நீ என்ன வேணாலும் செய்யலாங்கலாம் இல்லைன்பா. வெறும் 1 மணி நேரம் கொடுங்க, எல்லாத்தையும் காப்பாத்திடுறேன்பா ஓமோய். ஸ்டோன் ஷினோபி கையவே உடைக்காம அமுத்தி விட்டுட்டு காருயி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத, எப்படி அசால்ட்டா பேசுற, எப்பவுமே கவலைப்படுற பர்சனா தானே இந்த அந்த ஆட்டிடியூட் என்னாச்சுன்னு கேட்பா. எல்லா யூனிட்லயும் ஒவ்வொருத்தங்களும் இறந்துட்டு தான் இருக்கும், தண்டர் கிளவுட்ல மட்டும் எல்லாருமே உயிரோட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுலன்பா காருயி. சாரி, அங்க 7 பேர் இருக்காங்கன்பா ஓமோய். இருந்தாலும் அவங்கள எப்படி காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன்பா காருயி. நல்லா கொட்டாய் விட்டு இப்படி போர் அடிக்க மாதிரி பேசுவீனா, இதோட விடு, அப்புறம் பார்க்கலான்ட்டு கிளம்பிடுவான் ஓமோய். டே ஓமோய் திரும்ப வாடான்பா காருயி. ஓமோய் ஓடுறப்ப எப்படியும் அவங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. லிக்கர் எதுவும் இருக்காது, அட்லீஸ்ட் ஜூஸ்னாவது வச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் காலையிலுக்குள்ளாவது எனக்கு கிடைச்சுட்டு ஓடுவான். ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்க ஈனோயிச்சி நான் கான்டாக்ட் பண்ணி ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறான் பாரு. காருயி லார்ட் ரைக்காகின்ட்டு மன்னிப்பு கேட்டு அந்த முட்டாளை பிடிச்சி கட்டி போடுவீங்களோ இல்ல என்ன பண்ணுவீங்களோ ஏதாவது பண்ணுங்கன்பா. ஆனா தண்டர் கிளவுட் யூனிட்ஸ் சர்வைவர்ஸ் இருந்தான்னு ரைக்காகி கேட்கவும் சின்ன பசங்கங்கிறனால நம்ம ஸ்பெஷலா எதுவும் பண்ண முடியாதுன்பா காருயி. சொன்னாடே கக்காஷி காய் லீ சாய் ஓமோய் இல்லாம 1 மணி நேரம் தாக்க பிடிக்க முடியுமான்னு கேட்பாங்க. ரைக்காகி அண்ட் காருயி ஷாக் ஆவாங்க. ஓமோய் மாதிரி ஸ்ட்ராங்கான இல்லைங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான்ட்டு இருந்தாலும் ஹேண்டில் பண்றான் பாரு கக்காஷி. காய் இருந்துட்டு 5 டைம்ஸ் ஆர்டரா பண்ணா இல்ல 10 டைம்ஸ் ஆர்டரா பண்ணா இது சாத்தியம் தான் பாரு. லீ இருந்துட்டு நான் 100 மடங்கு கடினமா பண்றேன்பா, என் வழியில நான் பாத்துக்கிறேன்பா சாய். சொன்னாடே கேட்டீங்களாங்கவும் ரைக்காகே தேங்க்ஸ் பண்ணுவாரு. காருயி ஓமோய் கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னை நம்பிதான் இருக்குன்னு திங்க் பண்ணுவா. ஓமோய் தனியா இருக்கானேன்னு ரைக்காகே சொல்லவும் நருட்டோவோட ஷேடோ க்ளோன்ஸ் இருக்க பொசிஷன் பத்தி கேட்பாங்க. சொன்னாடே ரைக்காகே அந்த பையனான்னு கேட்பாரு. சொன்னாடே அவனோட ஒரு ஷேடோ க்ளோன் ஒரு வில்லேஜையே பாதுகாக்கும்பாங்க, அது கொஞ்சம் ஓவர் ஸ்டேட் பண்ற மாதிரி இருக்கேன்பாரு ஷிகாகு. நருட்டோவோட ஷேடோ க்ளோன் பார்த்தா பேட்டில் ஃபீல்ட் 7 கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஆனா
அதுவுமே சீக்கிரமா போறக்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லவும் நாட்டோ கிட்ட நோட்டிஃபை பண்ண சொல்லுவாங்க சொன்னாடி. ஓமோய் ஓடுறப்ப மனசுக்குள்ள ரைக்காகே கிட்ட ப்ராமிஸ் பண்ணிக்க 1 மணி நேரம் கொடுங்கன்னு. நான் 30 நிமிஷத்துல முடிச்சிட்டேனா அவர் இம்ப்ரெஸ் ஆயிட்டு குட் ஜாப்ன்ட்டு அடுத்த ரைக்காகே நீ தான் பாரு இரு 1 மணி நேரம் தாண்டி 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா வில்லேஜுக்கே திரும்பி போயிடுறான்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியோ நான் பக்கத்தால போயிட்டேன். அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா வெல்கம் ஓமோயின் போர்டும் கூட இருக்கலான்ட்டு போய் பார்ப்பான். மனசே வெறுத்திருப்பான். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஜெட்ஸூஸ் வரும். என்னடா விளையாடுறீங்களாடான்பா. ஹிடன் மிஸ் ஷினோபிஸ் விழுந்து கிடக்கிறத பார்ப்பான். ஓமோய் சண்டை போட ஆரம்பிச்சிருவான். ஜெட்ஸு க்ளோன்ஸ் உன்னால எங்களை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியான்னு கேட்குங்க. நான் நினைச்சபடி ஒன்னும் இல்லைன்னு திங்க் பண்ணிட்டு ஓமோய் விஷயங்கள் எப்படி போனாலும் நான் கிவ் அப் பண்ணுவேன்ல எதிர்பார்த்துறாதீங்கன்பா. நருட்டோ ஹெல்ப் பண்ண வந்திருப்பான். நீயான்ட்டு பாப்பா ஓமோய் பழச திங்க் பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கு பார்த்த ஜின்சுருக்கி நருட்டோ உஜுமாக்கின்னு திங்க் பண்ணுவான். ரசன் ரேம்பேஜ் பண்ணுவான் நருட்டோ. ஜெட்ஸு க்ளோன்ஸ் ட்ரீயா மாறும். இவ்வளோ பவரான்ட்டு ஆச்சரியப்படுவோம் ஓமோய். நீ ஓமோய் தானு கேட்பான் நருட்டோ. எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா நீ சொல்றத நான் நம்புறேன்பா நருட்டோ. அந்த பசங்க உயிரோட தான் இருக்காங்க, நீ கண்டிப்பா அவங்களை காப்பாத்துவன்பா. ஓமோய் அது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, அது பசங்க இருக்காங்க எனக்காக காத்துட்டு இருக்காங்கன்பா. நருட்டோ சரிதான்ட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்கன்பா. ஓமோய் ஃபைட் பண்ணிட்டு நருட்டோ ஃபைட் பண்றத பார்த்துட்டு இப்ப இவனும் கூட இருக்கானா 30 நிமிஷம் இல்ல 20 நிமிஷத்துலயே முடிச்சிடலாம். அப்புறம் ரைக்காகேவும் நான் சொன்ன மாதிரி நீ தாண்டா அடுத்த ரைக்காகேன்பாருன்ட்டு சண்டை போடுவான். ஜெட்ஸோ வெட்டுறன்ட்டு நருட்டோவையும் வெட்டியிருப்பான். என்னடா பண்ணிருக்கீன்பா தெரியாம பட்டுச்சுன்பா. ஓமோய் ஷேடோ க்ளோன் டிசப்பியர் ஆயிரும். ஷேடோ க்ளோன் தானான்ட்டு ஓமோய் ஐயோ அவன் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான், நான் எவ்வளவு பெரிய முட்டாள்ட்டு சுத்து போடவும் சண்டை போட தயாராகும். ஒருவேளை நருட்டோ இதை நான் தனியாவே ஹேண்டில் பண்ணிக்குவேன்ட்டு விட்டு போயிட்டானோன்ட்டு ஜெட்ஸு க்ளோன்ஸை வெட்டுவான். இவனுங்களா டஃப் எல்லாம் கொடுக்கல, நானே ஹேண்டில் பண்ணிக்கலாம், அந்த பசங்க இங்க தான் எங்கேயாவது உயிரோட இருப்பாங்கன்ட்டு போவான். பயங்கரமா ஃபைட் பண்ணுவான். ஓமோய் முன்னேறப்ப 1 மணி நேரம் அதெல்லாம் சாத்தியம் இல்ல போல, 2 மணி நேரம் எடுக்கும். 2 மணி நேரம் எடுத்தாலும் ரைக்காகே நீ இன்னும் அடுத்த ரைக்காகே ஆகிற லிஸ்ட்ல தாண்டா இருப்பேனாவது சொல்லுவாருன்ட்டு சண்டை போடுவான். பிங்க் ஸ்மோக் இருக்க ஏரியா கிட்ட போயிட்டு சண்டை போடுவான். அந்த கேஸை இன்ஹேல் பண்ணாம பாத்துக்க மூக்கு பொத்துவான். மேல வந்துட்டு மூச்சு விடும் போது ஒரு ஜெட்ஸு க்ளோன் பிரீத் பண்ணும். அதுல வந்து போயிலேயே சில பறவைகள் அப்படி செத்து கீழே விழுகும். அதுக்கு மூச்சு விடுறது பாய்சன் கேஸ போலன்ட்டு சிகப்பு மணல் வெள்ளையா இருக்கவனுக்கு சிகப்பாகிறானுங்க. அந்த சிகப்பு மண்ணுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு திங்க் பண்ணுவான். பிரீத் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல காஷியஸா இருப்பான். ஓமோய் என்ன பண்றது, இந்த பாயிண்ட் தாண்டி போனா பாய்சன் இருக்க ஃபீல்டா இருக்குன்ட்டு திரும்பி பாக்குறப்ப ஒரு ஸ்டாச்சு படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்னடா அதுன்ட்டு பார்ப்பான். ஒரு சர்டன் ரூம்குள்ள எல்லாரும் போற மாதிரி இருக்கும். கண்டிப்பா அவங்க அங்கதான் இருக்கணும்ட்டு நல்லா மூச்சு பிடிச்சிட்டு போவான். சண்டை போடுவான். ஹிடன் கிளவுட் சிம்பிள் இருக்க துணியை பார்த்துட்டு அவங்க உயிரோட தான் இருக்கணும்ட்டு நெத்தியில வேர் பண்ணிட்டு ஃபைட் பண்ணுவான். உயிரோட தான் இருப்பாங்க கண்டிப்பா உயிரோட தான் இருக்கணும்ட்டு போவான். அவன் நினைச்சபடியே எல்லாரும் உள்ள மறைஞ்சிருப்பாங்க. பாஸ்ட்க்கு சீன் ஜம்ப் ஆகும். தண்டர் போல்ட்ஸ் பேட்டில் ஃபீல்ட் 7க்கு போறப்ப ஹிடன் மிஸ் ஷினோபி சண்டை போட்டுருப்பாங்க. பின்னாடி போய்க்காங்கன்னு சொல்லும் போது ஜெட்ஸூஸ் தாக்கி இருக்கும். ஏகப்பட்ட ஜெட்ஸூஸ் அட்டாக் பண்ணிருக்கும். தண்டர் போல்ட்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணிட்டு ஓடி இருப்பாங்க. அந்த பாய்சன் ஃபீல்ட்ஸ் எல்லாம் தாண்டி இந்த ஸ்டாச்சு இருக்க பக்கம் தான் வந்து மறைஞ்சிருப்பாங்க. யூகா இது நல்லதுக்கு இல்லைன்பா. அதே மாதிரி கீழே சீக்கிரட் ரூமுக்கு அதை கண்டுபிடிச்சு கீழே வந்திருப்பாங்க. பசங்களுக்குள்ள குழப்பமா தான் இருக்கும். இப்போவோ இல்ல எப்போவோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி மூச்சு விடுறக்கும் சிரமமாயிருன்பா. லெஃப்ட் சைட்ல இருக்க பையன் ரைட் சைட்ல இருக்க பையன் நம்ம சின்ன பசங்கிறனால தான் ரைக்காகே சப்ளை யூனிட்லயே இருக்க சொன்னாருன்பா. அப்ப அந்த பொண்ணு இப்பெல்லாம் நல்லா பேசுறீங்க யூகா கேட்கறப்ப ஏன்டா அப்போஸ் பண்ணாம விட்டீங்கன்பா. எதுவும் பண்ண முடியுங்கிற ஆத்திரத்துல பேசிட்டேன்பா. அந்த பையன் பக்கத்துல இருக்க பையன் நானும் தான்பா. நானும் முட்டாள் மாதிரி நடந்துட்டேன்னு அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்பா. யூகே ரொம்ப வருத்தப்படுவான். ஒரு லீடரா என்னோட முடிவு தானே உங்களை மாட்ட வச்சிருச்சுன்ட்டு. இதுக்கப்புறம் என்னால பொறுத்துக்க முடியாது, என்ன நடக்கும்னு தெரியும், இருந்தாலும் வாங்க ஒரு கை பாத்திரலான்பா. வெளியே இருக்க ஓமோய் ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சிருக்க முடியல. எஸ்கேப் ஆகி சீக்கிரம் போறதுக்கு வாட்டர் ரூட்டை சூஸ் பண்ணுவான். பார்த்தா அங்கேயே ஜெட்ஸூஸ் இருக்கும். சீக்கிரம் போலாம் தானே இங்க வந்தான்ட்டு மூச்சு விட முடியாம சிரமப்படுவான். நான் என் லிமிட்டுக்கு வந்துட்டு ஒரு வினோதமான ஸ்பீஷிஸ் போதை பார்த்துட்டு பின்னாடி போவான். அந்த முட்லிக்குள்ள ஏர் இருக்கும் இல்லையா, அதை பிரீத் பண்ணிட்டு லைட்னிங் ஸ்டைல் தண்டர் போல்ட் பண்ணுவான். தண்ணில இருந்து மேல வந்துட்டு சாயலை பார்த்துட்டு அவங்க உயிரோட தான் இருக்கணும்னு ஓடுவான். தண்டர் போல்ட் யூனிட் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுவாங்க. யூகை மனசுக்குள்ள எப்படி சாக தான் போறோம், அட்லீஸ்ட் ஒரு அடினாவது அவங்களை அடிக்க பண்ணலன்ட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே ஜெட்ஸூஸ் அடிச்சிருக்குங்க. ஹிடன் கிளவுட் துணி கீழே விழுகவும் இதை என் அண்ணன் கொடுத்ததுன்ட்டு பார்ப்பான். யூகை ஓமோய் வந்திருப்பான். அண்ணன் ஓமோயின் திங்க் பண்ணுவான். யூகை அதை நெத்தில வேர் பண்ணுவான். பொண்ணுங்க மூச்சு விட சிரமப்படுறப்ப மற்றவங்கள வெப்பன்ஸை ஒன்னா வைப்பாங்க. லைட்னிங் ஸ்டைல் டீம் தண்டர் பாம் பண்ணுவாங்க. பாய்சன் கேஸ் மொத்தமா போயிடும். எல்லாம் நல்லா மூச்சு வாங்குவாங்க. ஓமோய் மனசுக்குள்ள ரெட் சைல பொறுத்த வரைக்கும் அதோட மாய்ஸ்சர்ங்கிறது அதிகமா இருக்கும். லைட்னிங்கோட கலக்கிறப்ப அதோட கண்டக்டிவிட்டி லெவலே வேற லெவல்ல இருக்கும்னு திங்க் பண்ணுவான். யூகை பிரீத் பண்ணலாம் தானே கேட்கவும் பெருமூச்சு விடுவான். ஓமோய் ஓப்பன் ஃபீல்ட்ல இருக்க அளவுக்கு ஃப்ரெஷ் எல்லாம் கிடையாதுன்பா. ஜெட்ஸு க்ளோன்ஸ் வரவும் ஓமோய் எக்ஸாஸ்ட் ஆகிருப்பான். சக்கரம் இல்லைங்க மாதிரி பாக்குறப்ப ஆனா இப்ப எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து எங்களால என்ன முடியுங்கிறத பாருன்பா. யூகை இவங்களை நீங்களே மேனேஜ் பண்ணலான்ட்டு ஓமோய் படுத்துருவான். வாங்க போலான்பா. யூகை சண்டை போட கிளம்புவாங்க. படுத்திருக்க ஸ்டாச்சுவும் ஓமோயும் நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் ஓமோய் கான்டாக்ட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்பா. காரி கடுப்புல இருப்பா. ஒருத்தன் அவன் போஸ்டை விட்டுட்டு போயிட்டு கொடுக்காத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கவன்லாம் இதெல்லாம் பேசக்கூடாது. அதே மாதிரி உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சப்பார்டினேட்ஸ் கிட்ட சொல்லி வை, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேணான்பா. இல்ல அவங்க யாருங்கிறது காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்பா. ஓமோய் ரைக்காகே டே ஓமோய் இங்கவும் அப்படியே ஸ்டிஃப் ஆவான். நான் உனக்கு கொடுத்த டைம் 1 மணி நேரம் தான், சீக்கிரம் போஸ்ட்டுக்கு போலினா நானே உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது வருங்கவும் தெரிச்சு ஓடுவான். ஓமோய் பசங்க சிரிப்பாங்க. காரி என்னதான் கோபமா பேசினாலும் மனசளவுல ஓமோய்க்கு தேங்க்ஸ் பண்ணுவா. ஓமோய் ஓடுறப்ப கூட அவன் மனசுல கண்டிப்பா நான் போற வழியில பெரிய ஓட்டம் இருக்கும், அதில் மாட்டிட்டு நான் தவிப்பேன். ரைக்காகே எனக்கு கொடுத்த டைம்ல நான் போய் சேர முடியாது, அவர் என் மேல கோவப்படுவாரு, நான் மட்டும் ஏன் இவ்வளவு துரதிர்ஷ்டசாலியா இருக்கேன்ட்டு ஓடுவான்.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அரைங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறோம்பா நாருட்டோ. இதோட சீசன் 14 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறேன்னு. அது என்னங்கிறத பார்த்துடலாமா? ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லவே இல்லை. நம்ம சேனலுக்கு வந்து எடிட்டர் இருக்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும்ல. அவர் 1 மந்த்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஜாப் கிடைச்சு அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. இப்போ நான் 1 மேன் ஆர்மி தான். எல்லா வேலையும் நான் ஒருத்த மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதான் வீடியோஸ் டிலே ஆகுது. இன்ஃபேக்ட் நான் என்னோட பர்சனல் ஒர்க் பற்றி உங்கள்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வேலையும் செஞ்சுட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு எனக்கு பெருசாக டைமில் ஒதுக்க முடியல. அதனால மேக்ஸிமம் நைட் டைம் ஒர்க் பண்ணுவேன். ரெகுலராக 1 வீடியோ போடுறதும் கூட ப்ராப்ளம் இல்லை. பட் 2 வீடியோஸுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக நான் போயிட்டு வர ஒர்க்கு அங்கே இருக்க ப்ரெஷர்லாம் தாண்டி நான் வீடியோ பண்ணுறதே பெரிய விஷயம் தான். அதனால ஒரு பெரிய டெசிஷன் எடுத்திருக்கேன். ஏப்ரல் இல்லைனா மேக்குள்ள நான் இப்போ செஞ்சுட்டு இருக்க ஒர்க்லேருந்து ரிலீவ் ஆயிடுவேன். கம்ப்ளீட்டாக யூடியூப் சேனல்லையே ஒர்க் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஐ நீட் யுவர் சப்போர்ட். அவ்வளோதான். இந்த சேனலில் லேக்ஸ் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. பட் இந்த சேனலுக்கு எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாங்கிற இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ப முடியாது. அதனால இந்த சேனலுக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சுனாலும் தமிழ் அனிமே 2.0ங்கிற சேனல்லையும் இல்லைன்னா நம்ம தமிழ் மாணவ சேனல்லையும் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதனால அந்த சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் இப்போ கூட நாருட்டோ ஷிப்புடனோட 5th எபிசோட் அண்ட் 34th எபிசோட் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் ஆயிருக்கு. சில கண்ட்ரீஸில் பேன் ஆயிருக்குங்க மாதிரி. லைக் உங்களாலுமே அந்த எபிசோட்ஸை பார்க்க முடியாது. இப்போ அதை நான் சில விஷயங்கள் பண்ணி எடிட் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. ஏன்னா 1%க்கு 2%ங்கிறப்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ டோட்டலாக கம்ப்ளீட்டாக நான் ஒருத்தந்தான்ங்கிறப்ப எனக்கு அதிகப்படியான வேலை இருக்கு. நான் ஒரு வாரமாக ரொம்ப நைட் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு டோட்டலாக அன்கான்ஷியஸ் ஆன மாதிரி ஆயிட்டேன். தட்ஸ் வை சில மெடிகேஷன்ஸ்லாம் எடுத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன். 2 நாள் வீடியோ கூட போட முடியாமல் போயிருக்கும். இதில் நான் மன்னிப்பு கேட்கறதால இல்லை. ஏப்ரல் மேல நான் என்னோட ஜாப் விட்டு ரிலீவ் ஆயிட்டேனா நடந்தால் என்னால் எவ்வளோ அதிகமாக வீடியோஸ் போட முடியுமோ அவ்வளோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்லி புடம்புறதுன்னு யோசிச்சப்பதான் சரி நம்ம ஃபேமிலிக்கிட்டே சொல்லாமேன்ட்டு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இருக்க பிரச்சனை நான் பர்சனலாக யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியறதில்ல. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. நான் அனுபவிக்கிற வழியை வந்து நான் யாருக்கிட்ட சொன்னாலும் அவங்க கண்டிப்பாக சிரிப்பாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. ஈவன் இதை பார்க்கறதே சில பேரும் கூட அந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி யாருனாலையும் கொடுக்க முடியாத ஹிடன் டீடைல்ஸோட எபிசோட்ஸை கொண்டு போலாங்க தான் என்னோட பிளான். அதனால நான் டீப்பாக இறங்கி வேலை செய்ய வேண்டிய சுச்சுவேஷனுங்கிறது இருக்கு. என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். அண்ட் எல்லாருமே 321st எபிசோடுக்கு ரொம்பவுமே ஆர்வமாக இருப்பீங்கன்னு தெரியும். பிகாஸ் பர்சன்ஸ் என்ட்ரி அதுக்கேற்ற எடிட்டிங் டைம்லாம் கொஞ்சம் எடுக்கும். ஏன்னா அதெல்லாம் நானாக பண்ணும்ல. அதனால அந்த எபிசோட்ஸை சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 days நான் கேப் எடுத்துட்டு ரெகுலராக 2 வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியுதான்னு அதை பார்க்குறேன். நான் சொன்னேன் இல்லையா என்னோட பர்சனல் ஒர்க் ஒன்று இருக்குன்னு. அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக ரெகுலர் வீடியோஸ் வரும். சில நாட்கள் சொல்ல முடியாத அளவுக்கான கவுண்ட்ஸ்ல எல்லாம் வீடியோஸ் வரக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருக்கனால தான் என்னால் அந்த 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததை கூட கொண்டாட முடியல. அதே மாதிரி ஷீல்லாம் வந்ததெல்லாம் நான் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோலாம் பண்ணலான்னு நினச்சேன். பட் அது சிம்பிளாக ஒரு ஃபோட்டோலேயே முடிகிற மாதிரி ஆகிப்போச்சு. உங்களுக்கே தெரியும் எவ்வளவோ சேனல்ஸ் வந்து அவங்களோட அந்த 1 lakh சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறத எப்படி கொண்டாடி இருப்பாங்கன்னு. பட் ஐ காண்ட். ஏன்னா அவ்வளோ வழி இருக்கு எனக்குள்ள. நான் நிம்மதியாக தூங்கியே ரொம்ப நாள் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன மெடிகேஷன்ஸ் கூட ஸ்லீப்பிங்காக தான். பிடிச்ச வேலைன்னா எனக்கு இதுதான். ஆனால் என்னோட மென்டல் பீஸுங்கிறது மொத்தமாக பிரேக் ஆயிடுச்சு. நான் என்னோட அந்த பர்சனல் ஒர்க்கை ரிலீவ் பண்ணுற வரைக்குமே என்னோட மென்டல் ஸ்டேட் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் எல்லாரும் என் மேலே வச்சிருக்க அன்புக்கு நான் முதல்ல நன்றி சொல்லி ஆகணும். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். லவ் யூ ஆல். சியர்ஸ்.